அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பட்டளந்த ஆணைக்குழு அறிக்கை சட்டமா அதிபரிடம் அனுப்பி வைப்பு. நாட்டின் பல பகுதிகளில் ஆரோக்கியமான நிலையில் காற்றின் தரம். ஈஸ்டர் தாக்குதல் நடந்தவுடன் ரணிலிடம் ட்ரம்ப் கூறிய செய்தி. சிஐடியினரால் கைதான இலங்கை போக்குவரத்து சபை முன்னாள் உப தலைவர். உயிர் அச்சுறுத்தல் உள்ளவர்கள் நாட்டை விட்டு வெளியேறுங்கள், விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. பல இடங்களில் கைவரிசையை காட்டிய ராணுவ சிப்பாய் போதைப் பொருளுடன் கைது. இலங்கை மாணவர்களுக்கு வெளிநாடொன்றில் கிடைக்கவுள்ள வாய்ப்பு. கடும் மின்னல் தாக்கம் தொடர்பில் எச்சரிக்கை. 37 வயதான 2 பிள்ளைகளின் தந்தைக்கு ஆயுள் தண்டனை. யாழில் 35 வருடங்களின் பின் KKS பலாலி பேருந்து சேவையால் மக்கள் மகிழ்ச்சி. தொடர்பான விரிவான செய்திகள். பட்டளந்த ஆணைக்குழு அறிக்கை சட்டமா அதிபருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு அறிவித்துள்ளது. பட்டளந்த வீடமைப்பு திட்டத்தில் சட்டவிரோதமான தடுப்பு முகாம்கள் மற்றும் சித்திரவதை முகாம்களை நிறுவுதல் மற்றும் நடத்தி செல்லல் குறித்த விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கை அண்மையில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. இந்த அறிக்கை இன்று ஜனாதிபதியின் அறிவுறுத்தலின்படி ஜனாதிபதி செயலகத்தால் சட்டமா அதிபருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. 25 வருடங்களுக்கு பிறகு நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட இந்த அறிக்கை தொடர்பில் அடுத்த கட்ட முன்னெடுப்புகளை மேற்கொள்ள அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இன்று காற்றின் தரம் ஆரோக்கியமான நிலையில் காணப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தின் சுற்றாடல் கற்கைகள் மற்றும் சேவைகள் பிரிவு அத்துடன் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் வாகன புகை பரீட்சை நம்பிக்கை நிதியம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படி அடுத்த 24 மணித்தியாலங்களுக்கு காற்றின் தரச்சுட்டன் 38 தொடக்கம் 72க்கும் இடையில் இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் நாட்டின் பெரும்பாலான நகரங்களில் காற்றின் தரம் ஆரோக்கியமான நிலையில் இருக்கும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. மேலும் குருநாகல், கண்டி, கேகாலை, காலி, ரத்தினபுரி, எம்பலிப்பட்டி, புத்தளம், பாதுளை, பொலனறுவை மற்றும் அனுராதபுரம் ஆகிய இடங்களில் காற்றின் தரம் மிதமான நிலையில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நடந்தவுடன் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடன் பேசியதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். மக்கள் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நடந்தவுடனே ட்ரம்ப் எனக்கு ஒரு குறுஞ்செய்தியை அனுப்பினார். குறித்த குறுஞ்செய்தியில் FBI குழு ஒன்றை இலங்கைக்கு அனுப்ப தயார் எனவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். மேலும் என்ன உதவி வேண்டுமானாலும் செய்ய தயார் எனவும் உறுதியளித்திருந்தார். இதனையடுத்து பல்வேறு தரப்பினருடனும் கலந்துரையாடிய ட்ரம்ப் மீண்டும் என்னுடன் பேசிய போது தாக்குதல் நடத்திய குழுவினர் ISIS உடன் தொடர்புடையவர்களை அன்றி வேறு யாரும் இல்லை என குறிப்பிட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட இலங்கை போக்குவரத்து சபையின் முன்னாள் உபதலைவர் LA விமலரத்ன பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். டிஸ்ஸ மகாராம நீதவான் நீதிமன்றத்தில் இன்று அவர் முன்னிலைப்படுத்தப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இலங்கை போக்குவரத்து சபையின் முன்னாள் உபதலைவர் LA விமலரத்ன குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். ராஜபக்ச குடும்பத்துக்கு சொந்தமான கதிர்காமம் பிரதேசத்தில் உள்ள வீடொன்று தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையிலேயே LA விமலரத்ன கைது செய்யப்பட்டுள்ளார். உயிர் அச்சுறுத்தல் உள்ளவர்கள் நாட்டை விட்டு வெளியேறி விடுவதே மிகச்சிறந்த பாதுகாப்பாகும் என்று முன்னாள் தேர்தல் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார். அண்மைக்கால சம்பவங்கள் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், உங்களில் யாருக்காவது கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டால் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். அண்மை காலங்களில் இறந்தவர்களில் பல தங்களுக்கு மரண அச்சுறுத்தல் இருப்பதாக கூறியிருந்தார்கள். அவர்கள் ஏதாவது தகராறுகளுடன் தொடர்புடையவர்களாக இருந்தால் அவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் ஆயுதங்களை வைத்திருக்க கூடாது. அவ்வாறான உயிர் அச்சுறுத்தல் உள்ளவர்கள் இலங்கையை விட்டு வெளியேறலாம் அல்லது வீடுகளை விட்டு வெளியில் நடமாடுவதை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்று மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார். வழிப்பறி கொலையில் ஈடுபட்டதாக கூறப்படும் ராணுவ சிப்பாய் ஒருவர் ஹெரோயின் போதைப்பொருளுடன் பண்டாரகமை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கம்பஹா கெயந்துடுவ பிரதேசத்தைச் சேர்ந்த 36 வயதுடையவர் ஆவார். பண்டாரகமை போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் களுத்துறை பண்டாரகமை கிதல்பட்டிய பிரதேசத்தில் சந்தேகத்துக்கிடமான முறையில் பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்றில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் சந்தேக நபர் ஹெரோயின் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளார்.
இதன்போது சந்தேக நபரிடமிருந்து 6230 மில்லிகிராம் ஹெரோயின் போதைப் பொருளும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. இதனையடுத்து கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து சந்தேக நபரை 7 நாட்கள் தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. போலீசாரின் விசாரணைகளில் சந்தேக நபரான ராணுவ சிப்பாய் சபுகஸ்கந்த மிககவத்தை கலனி மற்றும் வட்டார்கமை உள்ளிட்ட பல்வேறு பிரதேசங்களில் வழிப்பறி கொலையில் ஈடுபட்டுள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. உயர்கல்வி ஒத்துழைப்புகளுக்கான கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு மற்றும் சிங்கப்பூரின் தேசிய பல்கலைக்கழகத்துக்கும் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையொப்பமிடுவதற்காக பிரதமர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. இலங்கை பட்டதாரி மாணவர்களுக்கு படிப்பின் புலமை பரிசில் வாய்ப்புகள் உள்ளிட்ட உயர்கல்விக்கான ஒத்துழைப்புகளை உருவாக்குவதற்காக உலகளாவிய ரீதியில் தரப்படுத்தப்பட்ட பல்கலைக்கழகங்களில் முன்னிலையை வகிக்கின்ற சிங்கப்பூர் குடியரசின் தேசிய பல்கலைக்கழகம் மற்றும் இலங்கையின் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சுக்கும் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மேற்கொள்வதற்கு முன்மொழியப்பட்டுள்ளது. உத்தேச புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மேற்கொள்வதன் மூலம் இலங்கை மாணவர்களுக்கு சிங்கப்பூரின் தேசிய பல்கலைக்கழகத்தில் கலாநிதி பட்டம் உள்ளிட்ட பட்டப்பின் படிப்புகள் மேற்கொள்வதற்கும் இயலளவு விருத்தி நிகழ்ச்சி திட்டங்களில் பங்கெடுப்பதற்கும் ஒருங்கிணைந்த ஆய்வுகளை மேற்கொள்வதற்கும் வாய்ப்புகள் கிடைக்கும். குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையொப்பமிடுவதற்காக கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சராக பிரதமர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. நாட்டில் கடும் மின்னல் தாக்கம் தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்து அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. இன்று நண்பகல் 12 மணிக்கு வெளியிடப்பட்ட இந்த அறிவிப்பு இன்று இரவு 11 மணி வரை செல்லுபடியாகும் என திணைக்களம் அறிவித்துள்ளது. கிழக்கு ஊவா, மத்திய வடமத்திய வடக்கு மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் குருநாகல் மாவட்டத்திலும் மாலை அல்லது இரவு வேளைகளில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது. 37 வயதுடைய 2 பிள்ளைகளின் தந்தைக்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று ஆயுள் தண்டனை விதித்துள்ளது. ஹெரோயின் 6.95 கிராம் வைத்திருந்த விற்பனை செய்த குற்றச்சாட்டில் குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்ட நபருக்கு நீண்ட விசாரணைக்கு பிறகு கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி நவரத்ன மாரசிங்கம் இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளார். 2013 ஏப்ரல் 7ஆம் தேதியன்று குறித்த நபர் கொட்டாஞ்சேரி பகுதியில் ஹெரோயினுடன் கைது செய்யப்பட்டார். அதன் பின்னர் சட்டமா அதிபர் பிரதிவாதிக்கு எதிராக ஹெரோயின் வைத்திருந்தமை மற்றும் விற்பனை செய்த குற்றச்சாட்டின் கீழ் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்த நிலையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் 35 வருடங்களின் பின்னர் காங்கேசந்துறை பலாலி இடையிலான அரசு பேருந்து சேவை செவ்வாய்க்கிழமை இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது. யுத்தம் காரணமாக கடந்த 35 வருடங்களாக உயர் பாதுகாப்பு வலயமாக காணப்பட்ட குறித்த பகுதியூடாக பொதுமக்கள் நடமாட முடியாத சூழல் காணப்பட்டது. இதன் காரணமாக பயணிகள் யாழ்ப்பாணம் காங்கேசந்துறை வரை மாத்திரமே பயணம் செய்து வந்தனர். கடந்த 10ஆம் தேதி நிபந்தனைகளுடன் விடுவிக்கப்பட்ட பலாலி வீதி வரை இன்றைய தினம் பேருந்து சேவை ஆரம்பிக்கப்பட்டது. பேருந்து சேவை நேர அட்டவணை தொடர்பாக பின்னர் அறிய தருவதாக பிராந்திய முகாமையாளர் தெரிவித்துள்ளார். இத்துடன் அகிலம் நியூஸ் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.